அனைவருக்கும் வணக்கம். ஒரு நண்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்கார். ஐயா, தயவு செய்து புருவ மத்தியம் எங்கு இருக்கிறது என்று எனக்கு கூறுங்கள். ஒரு குருநாதர் என்ன சொல்கிறார் அப்படின்னால், கண்ணோட கருவிழி இருக்கு இல்லையா, அந்த கருவிழி உள்ளார தான் புருவ மத்தியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பேசின வீடியோவை எனக்கு அனுப்பிச்சார். நம்ம அதை பார்த்தோம். அதை பார்க்கக்குள்ள அவர் மிகப்பெரிய குழப்பவாதி என்றும் அவர் வேறு யாரிடமோ கற்று இருக்கிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இதை பற்றி மிக விலாவரியாக நம்ம பார்க்கணும். ஆனால் சுருக்கமாக நம்ம சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இப்போ எல்லா சித்தர்களும் சொல்லிட்டாங்க என்ன அப்படின்னால், 2 புருவங்களுக்கும் மத்தியில் புருவ மத்தியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மூக்கு நுனி அப்படின்னு கோடுவடாக சொல்லியிருக்காங்க. அந்த மூக்கோட நுனி பகுதி ஒரே நேர்கோட்டில் எங்கே இருக்கோ அங்கே தான் புருவ மத்தியம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க. 3வது கண் எங்கே இருக்குது அப்படின்னால், 2 புருவங்களுக்கும் மத்தியில் இருக்கிறது தான் 3வது கண். அதற்கு அடையாளமாக தான் நாம் திலகமிடும் பழக்கம் நம்மளிடம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 72,000 நாடிகளும் சந்திக்கும் ஒரே இடம் புருவ மத்தியம்தான். அந்த இடத்தில்தான் 3 நாடிகள் இருக்குது. அந்த இடத்துல தான் பிரியுது. கண்ணிலேருந்து 3 நாடி பிரியலை, அங்கே தான் 3 நாடி உங்களுக்கு பிரியுது. இடகலை, பிங்கலை, நடுநாடி, சுழிமுனை நாடி என்ற 3வது நாடி அதை நோக்கி தான் பயணம் பண்ணுது. கண்ணுக்கு மேலே அந்த நடுநாடி போகலை. சுழிமுனை அப்படிங்கிறது கண்ணுக்கு நடுவில் உள்ளது அல்ல. கண்ணுக்கு நடுவில் ஊசிமுனை துவாரம் இருக்கா அப்படின்னால் எந்த விதமான அறிவியலும் அதை சொல்லவே இல்லை. ஆனால் நம்மளுடைய புருவ மத்தியம் இருக்கு இல்லையா, அதுக்கு உள்ளார ஊசிமுனை துவாரம் ஒன்று இருக்குது. இதை எல்லாரும் ஒத்துக்கக்கூடிய ஒன்று தான், நம்மளும் உணரக்கூடிய ஒன்று தான். ஆனால் கண்ணுக்கு நடுவில் ஊசிமுனை துவாரம் இருக்கா அப்படின்னால் அதை அந்த கண்ணுக்கு நடுவில் சுவாசத்தை கொண்டு நம்மளால் ஏற்ற இயலாது. சரி, அப்படி இருந்தாலும் ஒரு மனிதன் கண்ணே இல்லை, அவனுக்கு ஞானம் கிடைக்கணுமா கிடைக்க வேணாமா? கிடைக்கணும். அப்போனால் புருவ மத்தியம் என்பது நம்மளோட 2 புருவங்களுக்கு